பிக் பாஸ் சீசன் 9 ஒன்றுமே பரலன் ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 75ஓட ரிவ்யூ. எடுத்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கனி சாண்ட்ரா கிளாஷ் தான் நடந்துட்டு இருக்கு. கனி வந்து நான் அப்படி எதுவும் குழந்தைங்களை வச்சு தப்பாக பார்க்கல அப்படின்ற மாதிரி வினோத் கிட்ட போய் சொல்றாங்க. ஸோ எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. வெளியில போயிட்டு கேட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் இந்த கிளாஷ் போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் திவ்யாவும் கமருதனும் ஒரு கிளாஷ் நடந்துட்டு இருக்கு. அப்படியே போனோம் அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வினோதும் சாண்ட்ராவும் இருக்காங்க. இந்த வாரம் எதுலையும் ஈடுபாடு இருந்த மாதிரி தெரியல, எல்லாரும் இவங்களுக்கு கேப்டன்சி நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி சில பல ரீசன் எல்லாம் சொல்லி அவங்கள ஜெயிலுக்கும் அமைச்சிடறாங்க. தலைக்கான டாஸ்க் நடக்குது. இதுல ப்ரொடெக்டர் ஒரு ஆளா இருக்கணும், கேமர் ஒரு ஆளா இருக்கணும். ப்ரொடெக்டரா எல்லாரும் இருக்காங்க. ஸோ லாஸ்டா கனிக்கும் கமருதனுக்கும் அந்த கிளாஷ் நடக்குது. நடக்கும்போது யார் வின் பண்றா அப்படின்னா கமருதன் தான் வின் பண்றாரு. அவர் தான் நெக்ஸ்ட் வீக்குக்கான தலையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வீக் யார் எவிக்ட் ஆக போறா அப்படின்னு ஆவலோட எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. இதுல வின் பண்ண ஆதிரையோட டீம், அதாவது ஆதிரையோட அம்மாவோ இல்ல அவங்களோட ஃபேமிலியோ உள்ள வர போறாங்க. 24 hours ஸ்டே பண்ண போறாங்க. சோ இதுல இவங்க போக இவங்களோட ஃபேமிலிலாம் வேணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றவங்கள மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.